இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா இவங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில் எப்படி ஒரு குறிக்கோளை ஒரு இடத்த நோக்கி கரெக்டாக பாயுதோ அது மாதிரி தான் ஒரு எல்லையை நோக்கி இவங்க பயணிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு குறி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த எல்லையை கண்டிப்பாக இவங்க அடைவாங்க. அதற்காக அதிகமாக கொஞ்சம் பாடுபடக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய குணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க. அதே மாதிரி வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே அடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். இது இயல்பாகவே இவங்களுடைய மனப்பான்மையாக பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கலகலப்பாக பேசுறது, இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். குழப்பமாக ஒரு சில டைமில் இருந்தாலும் கூட ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் இவங்களுடைய கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். நினைத்த காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு தான் இது நடக்கும். ஒரு சிலது தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய யோகமான நேரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தகுந்த நேரம் வரும்போது கரெக்டாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யுங்க. ஆடம்பரமாக செலவு செய்கிறேன்னு வரவுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் செலவுகளை சிக்கனம் காட்டுறது ரொம்பவும் நல்லது. சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு அதாவது பணத்தையும் செலவு பண்ணும்போது கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் படிப்படியாக குறையும். இதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அந்த இடையூறுகளெல்லாம் தகர்க்க முடியும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா தான் ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியும். புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அரசு ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன
பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அரசு ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை நம்பி ஏதாவது முக்கிய பொறுப்புகளை ஒப்படைத்திருப்பாங்க இல்லையா, அந்த பொறுப்புகள்லாம் கரெக்டாக நீங்கள் கையாளுறது நல்லது. மற்றவங்க கிட்ட ஒப்படைத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏழை எளியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதை நீங்கள் முன்ன நின்று நடத்துவீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. தடைபட்டு நின்ற திருமணத்து கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் அமையும். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா வாக்கு நாக்கு இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசுகிற மாதிரி ஒரு சில இடத்துல அமைந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கறதையும் தவிர்க்கணும். அதே மாதிரி பக்குவமாக பேசுகிறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். கண்ட இடத்துல இந்த டைம் சாப்பிடாதீங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இரவு நேர பயணங்கள்லாம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நபருக்காக இந்த டைம் நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வாக்குறுதி கொடுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசி என்பர்களே. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். குலதெய்வத்தில் ஏதாவது வேண்டுதல் நீண்ட நாளுக்கு முன்னாடி வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. அதனால் உங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். தேவையில்லாத நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எப்பவுமே உங்களை சுற்றி ஒரு நண்பர் பட்டாளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் வருகின்ற வாரத்தில் ஏதாவது நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல பலன் ஒன்று கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்லைனில் கூட பார்த்துருப்பீங்க, பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். யார் அந்த உறவு அப்படின்னா, திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இதற்காக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும். சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் 26க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார். ராகு முயற்சி ஸ்தானத்தில் வர்றதுனால இதுவரை நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பிறரால் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிறரால் ஏற்பட்ட பாதிப்பு இது எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் மற்றவங்க மத்தியில் கிடைக்கும். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும் இதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள், அதுவும் குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை ஏற்படும். கண்டிப்பாக தொடங்குங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பெரிதாக முதலீடு போட வேண்டாம். சின்னதாக ஏதாவது தொழில் ஆரம்பித்து நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கை உயர்த்துவார். குடும்பத்தில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு நிம்மதியும் வருகின்ற நாட்களில் கொடுப்பார். புதன்கிழமை வரை புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒவ்வொரு இடத்துலையுமே வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிப்பீங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திலையும் கூட நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். இதுவரை இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. அதற்கான வாய்ப்பும் அமையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும்.
உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் ஒரு முறை சமயபுரம் மாரியம்மனுக்கு கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அப்படி செல்ல முடியாதவங்க அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.